இருக்கு. உன்னை இறக்கப்பட்டு விட்டுட்டு இருக்கா. என்ன நடந்துட்டு இதை என்னோட வீட்டு பக்கம் கந்தவாயிரம் மணியா பாத்துறா. அம்மா சரி வீட்டு அட்ரஸ் சொல்லு. வீட்டு இருக்கிற கேக்குறேன். ராசகலா தரமா வீட்டை கேக்குறேன் நீ. வீட்டுல ஃபைட் பண்ணுவோம். அட்ரஸ் சொல்லு. வாடா நீ வாடா. அட்ரஸ் இதான உன் வீடு. வந்தாச்சு. வேற எங்க வரணும்? வேற எங்கடா வரணும்? வேற வரத்துக்கு இடமே இல்லப்பா. இதாப்பா எட்டு. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். ரஷ்யாவில் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்ஸ்ல புதின் ஜெயிச்சதுக்கு அப்புறமா கியூ மேல, உக்ரைனோட தலைநகரத்து மேல கடந்த ஒரு 2 மாசத்துல நடக்காத அளவுக்கு ஒரு பெரிய தாக்குதலை பண்ணியிருக்காங்க. இதே டைம்ல இந்தியாவோட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரே டைம்ல கொஞ்ச நேரம் கேப்ல புதின் கிட்டையும் பேசியிருக்காங்க, அதே மாதிரி ஜெலன்ஸ்கி கிட்டையும் பேசியிருக்காங்க. இப்போ இந்த 2 நாட்டை சேர்ந்த தலைவர்களும் கூடிய சீக்கிரத்துல ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நீங்க வரணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அழைப்பை இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ வாங்க டேட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் எல்லாருக்கே தமிழ் பொக்கிஷன் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். முதல் விஷயமா நம்ம பார்க்க போறதே பிரான்ஸ் தான். பிரான்ஸ் அவங்களோட கிரவுண்ட் ட்ரூப்ஸை நாங்கள் உக்ரைனுக்குள்ள அனுப்ப போறோம்னு சொல்லிட்டு அவங்களோட டெலிவிஷன்ஸ் மூலயமா ஒரு ப்ரொபகேண்டாவை பண்ண ஆரம்பிச்ச அதே டைம்ல இப்போ ரஷ்யா பிரான்ஸை எப்படி மார்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, ரஷ்யாவோட அம்பாசிடர் பிரான்ஸ்ல இருப்பாங்கல்ல, அவங்க டாய் சோல்ஜர்ஸ், பொம்மை சோல்ஜர்ஸையும் பொம்மை ஆர்மர்டு வெஹிக்கிள்ஸையும் பிரான்ஸோட பிரசிடென்ட் மேக்ரோன் அவர்களுக்கு அனுப்பியிருக்காங்க. இப்போ இந்த வீடியோ தான் அந்த டாய்ஸை பேக் பண்றதுல இருந்து அதை மேக்ரோனுக்கு அனுப்பி வைக்கிறது வரைக்கும் அந்த வீடியோவில் இருக்கு. அந்த வீடியோ இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லா வைரல் ஆகிட்டு இருக்கு. ரஷ்யாவில் இருக்க எல்லாருமே இதை எப்படி பார்க்குறாங்கன்னா, உங்களால பொம்மை சோல்ஜர்ஸை கூட உக்ரைனுக்குள்ள அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு பிரான்ஸை இன்டைரக்டா ரஷ்யா மார்க் பண்ணிருக்கிறதா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் உண்மைதான். ஏன்னா இந்த ட்ரூப்ஸ் அனுப்புறதை பொறுத்த வரைக்கும் பிரான்ஸ் மட்டும் அவங்களோட ட்ரூப்ஸை டைரக்டா உக்ரைனுக்குள்ள அனுப்பிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா இந்த போரானது அடுத்த கட்டத்துக்கு போகிறத யாராலையுமே தடுக்க முடியாது. இது எல்லாம் இப்படி போயிட்டு இருக்கப்ப ரஷ்யா கியூ மேல, உக்ரைனோட தலைநகரத்து மேல அவங்களோட க்ரூஸ் மிசைல்ஸ் வச்சும் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் வச்சும் ரொம்பவே ஒரு மோசமான தாக்குதலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா ரஷ்யாவோட பார்டர் பகுதியான பெல்கராட் ரீஜியன்ல எலெக்ஷன் டைம்ல உக்ரைனியன்ஸ் ஒரு அட்டாக் பண்ணிட்டாங்க. அப்போவே ரஷ்யாவுக்கு பிரசிடென்டா திரும்ப புதின் ரீஎலெக்ட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு, இந்த இடத்துல நடத்தின தாக்குதலுக்கு உக்ரைன் பதில் சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு. இப்போ ரஷ்யா கியூ மேல கிட்டத்தட்ட ஒரு 2 மாசத்துக்கு அப்புறமா ஒரு பெரிய மிசைல் அட்டாக்க கியூ மேல பண்ணிருக்காங்க. நடுவில் 1-2 மிசைல் வச்சு அட்டாக் பண்றது, ட்ரோன் அட்டாக் பண்றதுன்னு சொல்லிட்டு அவங்களோட தாக்குதல் எல்லாமே இந்த தலைநகரத்தை சுத்தி கம்மியா இருந்த டைம்ல இப்போ இந்த அளவுக்கு பெரிய அட்டாக் நடந்திருக்கிறது உக்ரைனுக்கு பெரிய சிக்கல்களை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம். ஏன் சிக்கலை ஏற்படுத்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, உக்ரைன் இப்ப என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த மிசைல் அட்டாக் நடந்ததுக்கு அப்புறமா, நேற்று இந்த மிசைல் அட்டாக் நடந்து முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறமா இந்த 33க்கும் அதிகமான மிசைல்ஸ் உள்ள வந்துச்சு, அது எல்லாத்தையுமே நாங்க நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம். இதுல ரஷ்யாவோட KH-101 க்ரூஸ் மிசைல்ஸும் அடக்கும், அதே மாதிரி ரஷ்யாவோட இஸ்காந்தர் பாலிஸ்டிக் மிசைல்ஸும் அடக்கும்னு சொல்லிட்டு உக்ரைன் ஒரு தகவலை கொடுத்துட்டாங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய விஷுவல்ஸ் எல்லாத்தையுமே பாக்குறப்போ என்ன ஒரு விஷயம் தெளிவா தெரியுதுன்னா, கண்டிப்பா கியூவோட பல அபார்ட்மெண்ட்ஸ் மேலையும் சில கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் மேலையும் இந்த மிசைல் அட்டாக் ஆனது நடந்திருக்கு. மிசைல்ஸ் உள்ள விழுந்து வெடிச்சு சதறி இருக்கு. இதுல உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படலைனாலும் உக்ரைனுக்கு ப்ராப்பர்ட்டி லாஸ் ரொம்பவே அதிகமா ஏற்பட்டிருக்கு. உக்ரைன் என்ன சொல்றாங்க, உள்ள வந்த எல்லா மிசைல்ஸுமே நாங்க எங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சு டிஃபெண்ட் பண்ணிட்டோம். நீங்க எல்லா மிசைல்ஸும் டிஃபெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்ப கீழே விழுந்து வெடிச்சது என்ன? ஒருவேளை நீங்க சொல்லலாம், நிறைய பேர் இப்போ அந்த மிசைலோட டெப்ரிஸ் கீழே விழுந்திருக்கும், அந்த மிசைலோட மற்ற பாகங்கள், உதிரி பாகங்கள் எதனா கீழே விழுந்து டேமேஜஸ் ஏற்பட்டிருக்கும்னு சொல்லிட்டு. ஆனா அங்க ஏற்பட்டது ஒரு மிசைலோட டெப்ரிஸ் விழுந்தா எந்த அளவுக்கு டேமேஜ் ஏற்படுமோ அந்த மாதிரி ஏற்படல. ஏதோ ஒரு பில்டிங்கோட பாதி பகுதியை வந்து ஒட்டுமொத்தமா இடிஞ்சு விழுந்திருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு மிசைல் நேரா வந்து மோதி அந்த இடத்துல வெடிச்சாதான் இந்த அளவுக்கு டேமேஜ் ஆனது ஏற்படும். சோ ஒரு விஷயம் தெளிவா புரியுது, உக்ரைன் இந்த இடத்துல பொய் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு. ஏன் இந்த இடத்துல உக்ரைன் பொய் சொல்லணும், பொய் சொல்ல வேண்டியதுக்கான அவசியம் என்னன்னு சொல்லிட்டு இவ்வளவு நாளா பேட்ரியட் ஏர் டிஃபென்ஸ் உள்ள வந்ததுக்கு அப்புறமா ஒரு விஷயத்தை நம்ம எல்லாருமே நல்லா கவனிச்சிருப்போம். ரஷ்யாவோட தாக்குதல் கியூவை நோக்கி அதிகமா இருந்திருக்காது. ஏன்னா அவங்களோட தலைநகரத்தை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு பேட்ரியட்டோட நிறைய லான்ச்சர்ஸை இந்த கியூவை சுத்தி உக்ரைனியன்ஸ் நிறுத்தி வச்சிருந்தாங்க. அந்த மிசைலோட உதிரி பாகங்கள் விழுந்தா இந்த அளவுக்கு டேமேஜஸை கண்டிப்பா ஏற்படுத்த முடியாது. அந்த பில்டிங் டேமேஜ் ஆனதோ இல்ல அங்க இருக்க நிறைய காம்ப்ளெக்ஸஸ் அட்டாக் பண்ணப்பட்டிருக்கிற வீடியோஸ் எல்லாம் பாக்குறப்போ ஒரு விஷயம் தெளிவா தெரியுது, மிசைல் உள்ள வந்து விழுந்து வெடிச்சிருக்கு.
வெடிச்சதுனால தான் அவ்வளோ பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. ஆனால் உக்ரைன் சொல்றது இதுக்கு கான்ட்ராடிக்ஷனாக இருக்கு. உக்ரைன் என்ன சொல்றாங்க, உள்ள வந்த 33க்கும் அதிகமான மிசைல்ஸையும் நாங்கள் எல்லாத்தையும் நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம். ஆனால் நடந்திருக்கிறது அங்கே வேற. அப்படின்னா இந்த இடத்துல உக்ரைனோட பேட்ரியாட் மற்றும் மற்ற எல்லா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் ஃபெயில் ஆகியிருக்கு. இதை வெளியில் சொன்னால் மிசைல் உள்ளே வந்து விழுந்துருச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக அது உக்ரைனுக்கு இன்னும் ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தும். உக்ரைனால் உள்ளே வந்த ரஷ்யன் மிசைல்ஸை டிஃபெண்ட் பண்ண முடியலன்றது உக்ரைனுக்கு பெரிய சிக்கல்களை ஏற்படுத்தும்னு சொல்லிட்டு தான் உள்ளே வந்த எல்லா மிசைல்ஸுமே நாங்கள் டிஃபெண்ட் பண்ணிட்டோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல உக்ரைன் டிஃபெண்ட் பண்ணலை. மேபி ஒரு சில க்ரூஸ் மிசைல்ஸை ஏதாச்சும் டிஃபெண்ட் பண்ணி இருந்தாலும் அவங்களால மற்ற எந்த மிசைலையும் டிஃபெண்ட் பண்ண முடியல. அதுதான் நடந்திருக்கு. திரும்ப இன்னொரு டைம் நேட்டோவால், அதாவது அமெரிக்கா, ஜெர்மனி, இந்த மாதிரி எல்லா நாடுகளாலையும் கொடுக்கப்பட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் உக்ரைனில் ஃபெயில் ஆகி இருக்கிறத இது காட்டுதுன்னே சொல்லலாம். அடுத்ததா இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் பண்ண ஃபோன் கால் தான். புதின் அவர்கள் எலெக்ஷனில் ஜெயிச்சதுக்கு அப்புறமா டைரக்டா நரேந்திர மோடி அவர்கள் ரஷ்யாவோட பிரசிடென்ட் புதின் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி கங்க்ராச்சுலேட் பண்ணியிருக்காங்க. இப்படி கங்க்ராச்சுலேட் பண்ணது மட்டும் இல்லாமல் அடுத்த கட்டமாக நம்ம இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் இருக்க டைஸை எப்படி வேற அளவுக்கு கொண்டு போகிறது, ரெண்டு நாட்டுக்கும் நடுவில் இருக்க டிஃபென்ஸ் டீல்ஸை இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு பேசினது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை இவங்களை ஃபோனில் பேசினதாகவும் தகவல்கள் கூறுது. அதே மாதிரி புதின் கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறமா டைரக்டா ஜெலன்ஸ்கிக்கும் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் அவர்கள் ஃபோன் பண்ணியிருக்காரு. ஃபோன் பண்ணி உக்ரைனோட வார முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ஒரு பேச்சுவார்த்தையின் மூலமா சீக்கிரம் முடிச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஜெலன்ஸ்கி கிட்ட வலியுறுத்தப்பட்டதாகவும் தகவல்கள் சொல்லுது. அது மட்டும் இல்லாம இந்த ஃபோன் கால் முடியறதுக்கு முன்னாடி புதின் அவர்களும் அதே மாதிரி ஜெலன்ஸ்கி அவர்களும் இந்தியாவில் நடக்கக்கூடிய இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா மோடி அவர்களை ஜெலன்ஸ்கி உக்ரைனுக்கும் புதின் அவர்கள் ரஷ்யாவுக்கும் அழைச்சிருக்கிறதாவும் தகவல்கள் சொல்லுது. இதில் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, கடைசியா ஜெலன்ஸ்கியை போன வருஷம் ஜப்பான்ல நடந்த G7 மீட்டோட சைட்லைன்ஸ்ல மோடி அவர்கள் சந்திச்சாரு. ஆனா 2018 தான் கடைசியா புதின் அவர்களை சந்திச்சாரு. மேபி இந்த ரெண்டு நாட்டுக்கு மட்டும் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் போயிட்டார்னா அது இந்த மூணு நாடுகளுக்கும் மத்தியில் இருக்க ஒத்துழைப்புக்கு ஒரு பெரிய பிரேக் த்ரூவா இருக்கும்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஜெலன்ஸ்கி இன்னொரு விஷயத்துல இந்தியாவை என்ன ரொம்ப பிரைஸ் பண்ணியிருக்காருன்னா, இந்தியா ஆயுத உதவிகளை உக்ரைனுக்கு இது வரைக்கும் பண்ணல. ஆனா மனிதாபிமான அடிப்படையிலான உதவிகள் பல இது வரைக்கும் உக்ரைனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த உதவிகளுக்காக இந்தியாவுக்கு ஒரு பெரிய நன்றியும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த விஷயங்களுக்கு நடுவில் இப்போ உக்ரைன் மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்ன வச்சிருக்காங்கன்னா, உக்ரைனால லோக்கல் ஆர்ம்ஸ் ப்ரொடக்ஷனை சுத்தமா இம்ப்ரூவ் பண்ண முடியல. ஒரு 50% இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு 50% உக்ரைன்லேயே ப்ரொடியூஸ் பண்ணி இன்னொரு 50% மட்டும் அவங்க மற்ற நாடுகளை சார்ந்திருந்தா பரவாயில்ல. ஆனால் இப்போ உக்ரைனில் என்ன ஒரு நிலைமை நிலவிட்டு இருக்குன்னா, அவங்க 95% வரைக்கும் வெளியிலேருந்து வரக்கூடிய ஆர்ட்டிலரி ஷெல்ஸை மட்டுமே நம்பியிருக்காங்க. இப்படி நம்பியிருக்கிறதுனால உக்ரைனுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே எந்த நாடுகளாலையும் உதவிகளை கொடுக்க முடியாது சொல்கிறாங்க. ஏன் இந்த அளவுக்கு உக்ரைனால ஆயுதங்களை தயாரிக்க முடியல, அதுவும் ஒரு அதிக தரம் வாய்ந்த ஆயுதங்களை தயாரிக்க முடியலன்ற கேள்வி வரப்போ தான் இந்த இடத்துல உக்ரைனோட அரசாங்கத்தில் இருக்கிற ஊழல் வெளிப்படுது. ஏன்னா இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே யூரோப்பியன் யூனியன்லேயே ரொம்ப ஒரு கரப்டான நாடு, ஊழல் அதிகமாக இருக்க நாடுனா அது உக்ரைன் தான். அந்த நாட்டில் ஒரு ஃபண்டை அலோகேட் பண்ணுறாங்கன்னா அந்த ஃபண்டானது ப்ராப்பராக அதோட டெசிக்னேஷனை போயிட்டு அடையாது. நடுவுலையே நிறைய பிரச்சனைகள், நிறைய பேர் சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபண்டு ஒட்டு மொத்தமாக சிதறி போயிடும். ஏன் முன்னதான் அப்படி இருந்துச்சு, இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாவது இது சரியாச்சான்னு கேட்டிங்கன்னா, அப்போ இருந்ததை விட இப்போதான் அதிகமான ஊழல் நடந்துட்டு இருக்கு. வெளிநாடுகள்ல இருந்து ஆயுதங்கள் வாங்குறதுக்காக கொடுக்கக்கூடிய ஃபண்டில் பாதிக்கு பாதியாவது ஊழல் பண்ணிடுறாங்கன்னு சொல்லிட்டு இன்னமும் உக்ரைன் மேல குற்றச்சாட்டுகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம உக்ரைனோட முக்கியமான சப்ளை ரூட்ஸை ரஷ்யா ஏற்கனவே அழிச்சிட்டாங்க. நிறைய கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை கொண்ட பல பகுதிகளை ரஷ்யா ஆக்குபை பண்ணி வச்சிருக்காங்க. அது இல்லாம மினரல்ஸ் அதிகமாக இருந்த பகுதிகளை இப்போ ரஷ்யாவோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இதனால இப்போதைக்கு உக்ரைனால இந்த ஆயுதங்கள் தயாரிக்கிறது, அதுல இந்த ஆர்ட்டிலரி ஷெல்ஸ் தயாரிக்கிறத பத்தி யோசிச்சே பார்க்க முடியாதுன்னு சொல்றாங்க. அடுத்ததா கிரெம்லின் சார்பில் இருந்து ஒலிம்பிக் கமிட்டிக்கு ஒரு பெரிய அதிருப்தி தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒலிம்பிக்ஸோட ஓப்பனிங் செரமனியில் ரஷ்யா அண்ட் பெலாரஸை சேர்ந்த எந்த ஒரு அத்லட்டும் பங்கேற்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒலிம்பிக் கமிட்டி ஒரு அறிவிப்பை கொடுத்துருந்தாங்க. அதுக்கு பதிலளிக்கிற வகையில் நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, நீங்கள் ரேசிசமை ஊக்குவிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒலிம்பிக் கமிட்டிக்கு நேரடியான ஒரு மெசேஜை ரஷ்யா சார்பிலேருந்து கொடுத்துருக்காங்க. F-16 பற்றி நம்ம இதுக்கப்புறம் ரொம்ப அதிகமாக பேச வேண்டியது வரும். ஏன்னா ட்ரைனிங் முடிச்ச 2 பேட்ச் ஆஃப் உக்ரைனியன் பைலட்ஸ் இப்போ உக்ரைனுக்கு வந்துட்டாங்க. ஆனால் F-16 வர்றதுக்கு இன்னமும் சில மாதங்கள் ஆகும். அதுக்கு முன்னாடியே நெதர்லாந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 140 மில்லியனுக்கும் அதிகமான உதவிகளை இந்த F-16க்கு ஆயுதங்கள் வாங்குறதுக்காகவே உக்ரைனுக்கு கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இன்னும் விமானங்களே வரல, ஆனால் அதுக்கு முன்னாடியே அதுக்கான ஆயத்த வேலைகளில் உக்ரைன் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. உக்ரைனோட நட்பு நாடுகளும் அதுக்கான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் கதையே இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்குதுங்கிற மாதிரி இந்த F-16 உக்ரைனுக்குள்ளே வந்தால் தான்
உண்மையான போரை நம்ம எல்லாருமே பார்க்க போகிறோம். ஸோ கெட் ரெடி கைஸ். F-16 வந்துருச்சுன்னா இன்னமும் நிறைய அப்டேட்ஸ் வரும். F-16 வந்துருச்சுன்னா அது இந்த ரஷ்யா உக்ரைன் போரை இன்னமும் வேற கட்டத்துக்கு கொண்டு போயிடும். நிறைய அப்டேட்ஸை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க அந்த அப்டேட்ஸ் சொல்லலாம். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா ரஷ்யாவோட தாக்குதல் கியூ மேலே நடந்ததுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஜெலன்ஸ்கி அவர்களும் புதின் அவர்களும் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டரை அவங்களோட நாட்டுக்கு கூப்பிட்டுருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? F-16 இந்த விமானம் உள்ளே வந்துச்சுன்னா அது உக்ரைனுக்கு கேம் சேஞ்சராக இருக்குமா, இல்லை உக்ரைனோட கேம் ஓவராக இருக்குமான்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுது உங்கள் எல்லாருக்கே.